எத்தன் நசீர் சாருடைய 2வது படம், விமலுக்கு 4வது படம், விமலை வச்சு நான் அடுத்து பண்ணுறேன், அது 6வது படம். ஆண்டவன் கொஞ்சம் மூளையை கொடுத்தவன் கொஞ்சம் மூஞ்சியும் கொடுத்துருக்கலாம். ஹீரோவாக இருந்த நேரம் நானும் ஒரு 6 படம் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டைரக்டராக படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு நசீர் சார் வந்து இன்விடேஷன் கொண்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்த பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ரொம்ப ஒரு 2 hours உட்காந்து படம் பண்ணுறது, பட்ஜெட்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற நல்ல ஐடியாவெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. நான் பட்ஜெட் டைரக்டர் தான். இன்னும் அவர் கொடுத்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ சொன்னார், எனக்கு ஓரளவு கதை தெரிஞ்சாலும் ஒருத்தன் கடன் வாங்கி அதை எப்படி இது பண்ணுறான் அப்படிங்கிறதான் சார் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். நானும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் சார் அந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது கண்டிப்பாக அந்த கடனுக்கு வட்டி போட்டு குட்டி மேலே போட்டு ஃபஸ்ட்டில் அள்ளி குவிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது அமையும். இந்த விழா நாயகன் தாஜ் நூர் சார் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல மனசு உள்ள மனிதர். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நசீர் சார் ஒரு நல்ல மனசு, விமல் கேமரா டைரக்டர்ல இருந்து எல்லாருமே ஒரு நல்ல ஆத்மா உள்ள மனிதர்களாக ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்படி ஒரு ஆத்மா உள்ள மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். சார் நூறு சாருடைய அந்த பாட்டு எல்லாமே எனக்கு முன்னால் போட்டு காமிச்சார். அதில் வந்து முத்துக்குமார் எழுதின மலையுதிர் காலம் அப்படின்னு ஒரு மெலடி பிரமாதமாக இருந்தது. அது முத்துக்குமார் ரொம்ப அழகாக இருந்தது. இலையுதிர் காலம் அப்படிங்கிறது வந்து மலையுதிர் காலம் வந்து ரொம்ப புது இதுவாக இருந்தது. பாடல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த பாடல் பெரிய படம் வெற்றி அடைய எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். குழுமி இருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கடன் வாங்கித்தான் நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் பிறக்கிறோம். அம்மாவின் கருவறையை கடன் வாங்கித்தான் நாம் எல்லோரும் பிறக்கிறோம். எனவே கடன் என்பது நாம் பிறப்பதற்கு முன்பே கூட ஆரம்பித்து விடுகிறது. பிறந்த பின்பு, இந்த உலகத்துக்கு வந்த பின்புதான் கடன் வாங்குகிறோம் என்று இல்லாமல் கடன் பிறப்பதற்கு முன்பே வாங்க ஆரம்பித்து விடுகிறோம். அது வாழ்க்கை முழுதும் தொடர்கிறது என்பதை மிகவும் அழகாக ஒரு நகைச்சுவையோடு விளக்குகின்ற ஒரு படமாக இந்த ட்ரெய்லர் காட்சிகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு தெரிகிறது. நசீர் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மிகவும் பாண்டியராஜ் சார் சொன்ன மாதிரி அற்புதமான மனிதர். திரையுலகில் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை காண்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். எப்போது அவர் அலுவலகத்துக்கு சென்றாலும் உட்கார வைத்து, நான் என்னவோ அவரோட கூட கோ ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு கோ பார்ட்னர் மாதிரி எல்லா விஷயங்களையும் என்கிட்ட அழகா விளக்கமா சொல்வார். மென்மையாக பேசி, கொஞ்சமாக பேசி நிறைய சாதிக்கின்ற ஒரு மனிதராக நசீர் அவர்கள் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு இந்த பாடலை எழுதுகின்ற ஒரு சந்தோஷத்தை கடன் கொடுத்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இசையமைப்பாளர் தாஜ்நூர் இன்றைக்கு கதாநாயகன் அவர்தான். அவரை பற்றி சொல்வதென்றாலும் இதே வார்த்தை தான். ஒரு அற்புதமான மனிதர், மனதால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை அந்த 6 அடி உயரத்திற்குள் அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் யார் என்று கேட்டால் தாஜ்நூர் அவர்களை கைகாட்டலாம். அவர் நடந்து வரும்போது எனக்கு கண்ணில் நீர் வழிந்தது. எத்தனை அற்புதமான படங்களை கொடுத்தவர். ஒரு ஒளிப்பதிவு கருவி, கேமராவே நடந்து வருவது போல் எனக்கு தோன்றியது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த அன்புக்கு சொந்தக்காரரான பாலு மகேந்திரா சார் அவர்களை நான் இங்கிருந்தே வணங்கி மகிழ்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயக்குனர் சுரேஷ் அவர்கள், பெற்றோர்கள் அவருக்கு லாயர் சுரேஷா இருக்கிறதுனாலேயே எல்லுங்கிறத பிறந்த உடனே இனிஷியலா வச்சுட்டாங்க போல இருக்கு. எனவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா என்னோட முதல் பட ஹீரோ விமல் பற்றி சொல்லணும்னா ஒன்று நான் சொல்லுவேன். கலவாணி அப்பா அவருக்கு ரிலீஸ் ஆகல, தூங்காநகரம் கதை சொல்ல நான் போயிருக்கேன். Cloud9 மூவிஸ் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் எனக்கு கதை மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் நான் இருக்குது அவர் வீட்டில் திருச்சியில். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்ப்பா. ஏன்னா Cloud9 மூவிஸ் நான் சொன்ன உடனே கதை சொல்லுங்கள் சார்ன்னாரு. இவர் ஒருத்தர் தான் கதை கேட்டார் என்கிட்ட. கதை சொல்லி முடிச்ச உடனே பாண்டியராஜ் சார் சொன்னார் பேன்ட்டா. இம்மிடியேட்டாக பாண்டியராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கதை நல்லா இருக்கு சார், நான் நடிக்கிறேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, ஒரு டைரக்டர் மேலே ஒரு ஆர்டிஸ்ட் நம்பிக்கை வைக்கும்போது 100% அந்த படம் ஜெயிக்குங்க. நசீர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். சுரேஷ் சாருக்கு இது முதல் மேடை, கன்ஃபார்மாக அவர் வாழ்க்கையில் அவர் மறக்க முடியாது. இதே மாதிரி பல வெற்றிகள் அவருக்கு குவியணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எத்தன் இந்த திரைப்படத்தில் மழை உதிர் காலம்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நண்பன் நசீர் அவருடைய நீண்டகால நண்பர், மதராஸ் டாக்ஸில் அவர் பணியாற்றி இருந்த காலத்துலேருந்து பழக்கம். திட்டமும் தெளிவும் கொண்ட வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. எத்தன் கதையும் அவர் சொல்லும்போது ரொம்ப உற்சாகமாக சொன்னார்.
படத்தோட இயக்குனர் சுரேஷ், எங்கள் டைரக்டர் பாலுமந்திர சார்கிட்ட உதவி இயக்குனர், நாங்களாம் வக்கீல் சுரேஷ்னு தான் கூப்பிடுவோம் அவரை. ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர், தன்னம்பிக்கையான ஒரு மனிதர். அதே போலவே தாஜ்நூர் அவர்கள், அவருடைய முதல் படம் வம்சம் திரைப்படத்தில் பாண்டியராஜ் தான் அறிமுகப்படுத்தினார். என்னஞ்சே பாடலும் மருதாணி பூவே பாடலும் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு அடைஞ்சது. இப்படி எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்ட ஒரு படம் இந்த எத்தன் படம். நிச்சயம் இந்த படத்தோட பாடல்களும் இந்த படமும் வெற்றியடையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நசீர் சார் சொன்னாங்க, ரொம்ப நாளாக அசோசியேட் ஆயிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. புது டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக நசீர் இருக்கார். கண்டிப்பாக இருப்பார், ஃப்யூச்சரையும் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் சுரேஷ் வந்து இட் இஸ் ஃபேமிலி. நாங்கள் வந்து சொல்ல முடியாது அவர் சுரேஷ் இப்படி அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஃபேமிலி. நாங்கள் ஒரு 12 இயர்ஸாக வந்து நாங்கள் வி ஹவ் பீன் டுகெதர். ஒன்றே ஒன்று தான் இங்கே சொல்லணும், சுரேஷ் என்கிட்ட கதை சொன்னதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு சுரேஷுடைய எக்ஸிக்யூஷனுக்கு உறுதுணையாக இருந்த டெக்னீஷியன்ஸ், ரமேஷ் அகைன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விமல், ஹீரோயின் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் குட். எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த மெலடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் நம்ம கேட்ட மெலடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து ஒரு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் நசீர் ஒரு வசீகரமான, ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர், எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவரோட படத்தில் எனக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சிது. விமல் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 2 பேரும் பசங்கன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது டைரக்டர் சுரேஷ் சாரை பற்றி சொல்கிறோன்னாக்கா, இஸ் அகெயின் எ வெரி கம்ஃபர்டபுள் பர்சன். கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் இந்த கேரக்டரு. அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. உண்மையிலே ரொம்ப சிரமந்தாங்க. ஃபீல் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிலாம் தான் இருக்கணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ படம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்க முடியுமா, அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமா. எனக்கு தெரியாது, ரியல் லைஃப்பில் எனக்கு சுத்தமாக தெரியாது. அதில் வர விமல் கேரக்டர் மாதிரி தான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர். எல்லாத்துலேயும் பூந்து புறப்பட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு, சிலதில் ஜெயிப்போம், சிலதில் அடி வாங்குவோம், எல்லாம் நடக்கும். பட் கேரக்டரில் இங்கேயும் வந்து அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. அது வெங்கட் சார் தான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொன்னார். ஸோ அவர் படம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும், நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எத்தன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எத்தன் படம் இயக்குனர்கிட்ட நடிக்கிறது என்ன அப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டாரு. எனக்கு பாடி ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா வரும்னு தான் என்ன போட்டார். ஆனால் வார்த்தைகள் மாத்திரம் உச்சரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். சார் அது தவறு ஏற்பட்டாலும் டப்பிங் இங்கே பண்ணுறது தானே டப்பிங் அப்படின்ட்டு நடிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தைகளை நல்லா கூர்ந்து கவனிப்பார். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் மானிட்டரில் செக் பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருங்களை நடிக்கும்போது உள்வாங்கி வார்த்தைகளை தெளிவுபடுத்தி நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் தெளிவு இருக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனர், ஒரு வாத்தியராக இருந்த ஒரு இயக்குனர் திரு சுரேஷ் அவர்கள். ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதில்ல. எஸ்எஸ்ஆர் அவர்கள், எஸ்எஸ்ஆர் அப்படின்னு பேர் சொன்னாவே அடுத்த பேர் எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னென்னா எல்லா பேருங்கள் ஃபேமஸ் ஆகும், ஆனால் எழுத்துக்கள் உலகத்துக்கே ஃபேமஸ் ஆனது 2 பேர், ஒன்று எம்ஜிஆர், ஒன்று எஸ்எஸ்ஆர். அமைதினா என்ன, அவையடக்கம்னா என்ன அப்படின்னு சினிமாவில் பல பேர்கள் இருந்தாலும் அதற்கு உதாரணமாக இன்னும் பாப்புலரம் ஆகிக்கொண்டு இன்னும் ரோட்டில் சாதாரணமாக போய் கொண்டிருக்கும் ஒரு பாலு மகேந்திரா அவர்களை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுரேஷ் சாருக்கு அப்புறம் அந்த சுரேஷுக்கு ஈக்குவலாக நம்ம கேமராமேன் ரமேஷ், சும்மா சொல்லக்கூடாது. ஆண்டவன் வந்து ஒரு மனிதனுக்கு கம்பீரமாக உடலை படித்தாலும் எதற்காக படித்தாலும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் அந்த கேமராமேனுக்கு அந்த கேமராவை தூக்கி வைக்கிறதுக்குன்னே அப்படி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. அனாவசியமாக போவார் அங்கே இங்கேன்னு. இவர் ஷார்ட்டை சொன்ன அடுத்த செகண்ட் ஷார்ட் ரெடி. அந்த மாதிரி ஒரு டீமு. அதே மாதிரி மேனேஜர்ஸுங்க
யாருக்கு எந்த இதுவும் கிடையாது. கரெக்டாக 6 மணி அதெல்லாம் ஓகே. இதில் எல்லாத்தையும் சொல்லலாம். விமல் வந்து கதையில் மாத்திரம்தான் ஹீரோன்னு நினைக்காதீங்க, ரியல் வாழ்க்கையிலே ஒரு ரியல் ஹீரோ தான். எத்தன் படம் நிச்சயமாக ஜெயிக்கும் ஜெயிக்கும் என்று எனது அண்ணாமலையிடம் ஆணையிட்டு சொல்லினேன். நன்றி, வணக்கம். அடிகளார் மாதிரி ஒரு பேருரையை ஆற்றிட்டு உட்காந்துருக்காரு மயில்சாமி. நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசுனது. எத்தன் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி நசீர் அவர்களை வந்து எனக்கும் முதல்ல ஆர்டிஸ்ட்டு கதை சொல்ல போயிட்டு அந்த கதையை அவர் கேட்குறப்ப தான் எனக்கும் பழக்கம். அப்படி நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு சிறந்த தயாரிப்பாளராக மாறியிருக்காருன்றது அந்த அனுபவம். நசீரோட உழைப்பும் சரி, அவரோட முயற்சியும் சரி, ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் வந்து கடன் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. கடனை வந்து அதை விட அழகாக சொல்லிடவே முடியாது. ஆனால் இந்த படத்தில் சுரேஷ் அவர்கள் வந்து அந்த கடன் பற்றிய வாழ்க்கையை சொல்லும் பொழுது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், நம்ம வாழ்க்கையோட ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் கடன் படாதவங்களே கிடையாது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இந்த படம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் சரி, நானும் சரி, இன்றைக்கும் கடனாளியாக திறப்பேன் ஏதோ ஒரு வகையில். அவருடைய முதல் படம் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் போராடி எத்தனையோ சந்தோஷங்களை தொலைத்து அவர் இயக்குனர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவர் எல் சுரேஷ் அப்படின்னு யாரோ சொன்னாங்க, லாயர் சுரேஷ் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் லாபம் சுரேஷ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களை வச்சு எடுக்கிற தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக லாபம் தான் சம்பாதிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைச்சிரும். ட்ரெய்லர் போட்டாங்க, சாங் போட்டாங்க, அப்புறம் அந்த கட் அவுட் எல்லாம் நிமிந்துச்சு, பார்த்தா எல்லாம் பணம். ஸோ பயப்படாதீங்க நசீர், இந்த கட் அவுட் எல்லாம் நாளைக்கு கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டில் பணமாக மாறப்போகுது. அந்த பணம் வந்து உங்கள் வீட்டில் குமிய போகுது. நீங்கள் இந்த கட் அவுட் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வர்ற அத்தனை 1000 ரூபாய் நோட்டுக்கு அதில் அடிக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடுக்கு மாறும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பணம் உங்கள் வீட்டில் கொட்ட போகுது. எங்கே நசீர்? கண்டிப்பாக நசீர். இந்த படத்தில் வேலை பார்த்துருக்க டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தாஜ்னரோட 2வது படம்னு நினைக்கிறேன் நான். ஸோ 2 படம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சிறப்பாக பண்ணி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் குருநாதர் மாதிரி நீங்களும் நிறைய விருதுகள் அடையணும். விமல், எனக்கு அவரை பசங்களே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப இயல்பாக நம்ம பக்கத்து வீட்டில் பழகிற மாதிரியான ஒரு முகம். ட்ரெய்லர் பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு வாரம் தியேட்டர்லாம் முதல்ல ஃபுல்லாயிரும். ஏன்னா அவ்வளவு நகைச்சுவை இருக்குது படத்துக்குள்ளே. போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதில் சொல்கிற டயலாக்கெல்லாம் ஃபோர்ஸாக திணிக்காமல் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறதா இருக்குது. எனக்கே இங்கே உட்காந்து பார்க்கும்போது தோணுச்சு நம்ம கூட படம் எடுக்கும்போது டயலாக்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எவ்வாறு எவ்வளோ யதார்த்தம் எழுதியிருக்காரு. இந்த அட்வைஸே மனுஷனுக்கு தேவையில்லை இனிமேல். ஏன்னா அவனுக்கு புத்தி நிறையா வந்துருச்சு இல்லையா? இதுக்கு மேலே பேசினா ஏதோ ஆபத்தான ஒரு இடத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். வேண்டாம். பெரிய பட்ஜெட்டில் எடுத்தால் தான் அது சிறந்த படம்னு கிடையாது. சின்ன பட்ஜெட்டில் எடுத்துறத கூட மிகச்சிறந்த படமாக மாறும்ன்றத. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேச உதறது. இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நசீர் சார் தயாரிச்சிருக்காங்க. அவரோட கம்பெனியில் 2வது படத்துலையும் நான் நடிக்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கும் எனக்குமே நிறைய சம்மந்தம்லாம் இருக்குது. டைரக்டர் வந்து கதை சொல்ல வரும்போது முதல்ல சம்பந்தத்தை சொல்லிடுறேன். நான் வந்து 10th முடிச்சுட்டு நடிப்புக்காக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு போனோன்னு வாய்ப்பு கிடச்சிருந்தேன் நினச்சேன், கிடைக்கல. 2-3 வருஷம் சுற்றினேன். அப்புறம் வீட்டில் பார்த்தா என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க, சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்க, அப்புறம் அப்படியே சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டே பண்ணாங்க. சரி, எங்கள் அப்பா மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்டராக இருந்தார். அவருக்கு சைடு பிஸ்னஸாக 4 லாரி வச்சுருந்தார். சென்னை குடிநீர்னு லாரி, அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை கூப்பிட்டு இந்த 4 லாரியை நீ பார்த்துக்க, அப்படியே சினிமா வாய்ப்பையும் தேடிக்க, ஏதாவது வந்துடும், ஏன் சும்மாவே சுற்றிட்டு இருக்க அப்படின்னாரு. கரெக்டாக 1.5 வருஷத்தில் அந்த 4 லாரி 1 லாரி கூட இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் ஊற்றி மூடியாச்சு. அப்போ தான் என்னை வந்து நிறையா கடங்காரங்கள்லாம் தேடிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பேன். எங்கள் அம்மாட்ட நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படிமே. அது மாதிரியே சுற்றி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து நிறையா அந்த கடன் பட்டா எப்படி எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நான் அப்போ தான் கேட்டேன். அப்போ தான் தீர்மானம் பண்ணேன், இனிமேல் வந்து ஒரு டீ குடியை கூட வந்துட்டு ஒரு 5 ரூபா கடன் வாங்கக்கூடாதுன்னு அப்போ நான் முடிவு எடுத்தேன். அதுலேருந்து நான் கடனும் வாங்குறது கிடையாது. ஆனால் கடன் முன்னாடியெல்லாம் வாங்கி நிறைய அனுபவப்பட்டாச்சு. அதனால் இந்த கதையை கேட்டோடனே எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.